வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே மிளகு ரசம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். புளியை விட தக்காளி அதிகமாக இருக்கணும். தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ அது ஒரு கிண்ணத்தில் மாற்றுறேன். அதோட நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியையும் இதோட சேர்க்குறேன். ஒரு 6 பல் பூண்டு அதை நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கிடுவோம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த பதத்தில் நம்ம தண்ணியை நிப்பாட்டிக்கிடணும். இப்போ தட்டின பூண்டை இதோட சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்க்குறேன். ரசப்பொடி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா மிளகு சீரகம் நம்ம நார்மலாக ரசத்துக்கு தட்டி போடுற மாதிரி அந்த நேரத்துக்கு தட்டி போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிடலாம். இனி இந்த கலவையை கொதிக்க வைப்போம். இது கொதி வர நேரத்துக்குள்ளே நம்ம தாளித்தம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம கொதி வந்ததும் அந்த கலவையோடு சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மிக்சர் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தாளித்து பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் தக்காளியோட பச்சை வாடை போகும். தக்காளியோட பச்சை வாடை போயிடுச்சுனா தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம ரசத்தை நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணுவோம். இப்போ நம்ம தாளித்தம் பண்ணதை சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம எவர் சில்வர் சட்டியில் வைக்கிறதுனால இதை நல்லா கொதிக்க விடலாம். இதே இது நம்ம இரும்பு சட்டிலேயோ இல்லை அலுமினிய சட்டிலேயோ வைக்கிறோம்னா அப்போ தான் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா புளியிலையும் தக்காளிலையும் அசிடிட்டி இருக்கிறதுனால நம்ம கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் நம்ம தக்காளியை முதையே தனியாக நல்லா பச்சை வாடை போகிற வரையும் வதக்கிட்டு அப்புறமா புளி தண்ணியோடு சேர்த்து நுர கட்டினதும் அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ பச்சை வாடை போகிற வரையும் நான் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரசம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 இல்லை 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுடலாம். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.